Hi friends, today's special chicken varuval catering style. அதாவது நம்ம கேட்டரிங்கில் சாப்பாடு ஆர்டர் பண்ணாக்கா அவங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விருந்தில். ஸோ அவங்க ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி எடுத்துக்குவோம். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் தோல் எடுத்துட்டேன். தோல் இல்லாமல் இறைச்சி மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறுசாக. நம்ம மெரினேட் பண்ண வேண்டிய பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 டீஸ்பூன் turmeric பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், இதெல்லாம் போட்டு ஒரு 2 hours மெரினேட் பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே மெரினேட் பண்ணிச்சிட்டேன். ஸோ இதை தவிர்த்து நம்ம மற்ற ஜாமான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாமா? 2 to 3 அனியன் எடுத்துங்க. பெரிய அனியனாக இருந்துச்சுனாக்கா 2 எடுத்தால் போதும். கறி லீஃப் 2 எடுத்துங்க. ட்ரை சில்லி காஞ்சி மிளகா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1, ஸ்டார் பூவு 2, கடமன் ஏலக்காய் 3, கிராம்பு ஒரு 3 எடுத்துச்சிங்க. தக்காளி பழம் 2 பழம் எடுத்துச்சிங்க. கொஞ்சம் பெரிய பழமாக பார்த்து சிறுசாக கட் பண்ணிச்சிங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இது 3 தூள் எடுத்து வச்சிங்க. 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர். ஸோ இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கோழி பொரிச்சு எடுத்துக்குவோம். பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ ஒரு துண்டாக போட்டு பொரிப்போம். கோழி வந்து முழுசாக பொரிக்காமல் ஒரு 65% பொரிச்சா போதும். ரொம்ப ஃபுல்லி நீங்கள் குக் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து வறுவல் செய்கிறப்ப. ஸோ இது பாதி குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறப்ப அதிலே குக் ஆயிரும். ஒரு 65% குக் பண்ணால் போதும். நம்ம எல்லா கோழி இறைச்சியும் போட்டுக்குவோம். முதலாவது ஒரு பேட்ச் போட்டுக்குவோம். போட்டுட்டு வெந்த பிற்பாடு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நல்லா குக் ஆயிடுச்சு. திருப்பி போட்ட உடனே நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு அந்த சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அந்த சைடு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் குக் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி 65% குக் பண்ணால் போதும். 65 to 70% குக் பண்ணால் போதும். ரொம்ப ஹார்டாக கிரஸாக குக் பண்ண வேணாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போடுறப்போ உங்களுக்கு தெரியும் எது வந்து இந்த கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு, குக் ஆகிருக்குன்ட்டு. சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டி போடுந்தா கோழி இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம பரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோடய கிரேவியும் நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய துண்டாக போடாமல் நம்ம கோழி இறைச்சி வறுவலுக்கு செய்கிறப்ப இந்த மாதிரி சிறு சிறு துண்டாக வெட்டி போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எது வந்து ஒரு மாதிரி கலர் மாறிச்சோ தூக்கி வடித்தட்டில் போட்டுருவோம். எண்ணெய் ஃபில்டர் ஆகட்டும். இதே போல் இன்னொரு பேட்சியும் போட்டு பொரிப்போம் நம்ம. பொரிச்ச கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுவல் செய்வோம். அந்த கோழி வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம்.
கோழி வறுவல் செய்கிறதுக்கு. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கோழி பொரிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான பிற்பாடு பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்ட பிற்பாடு அது கொஞ்சம் வெடிக்கணும். இங்கே பாருங்கள், பட்டை வந்து கம்பாங்காவது. ஸோ இதுக்கப்புறம் சீரகத்தூள் போடுவோம். எடுத்து வச்சிருந்த சீரகத்தை போடலாம். சீரகத்தை போட்டு கொஞ்சம் கிண்டி விடுவோம். கிண்டி விட்டதும் அது நல்லா குக்காகி மணமாக இருக்கும், வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிச்சிருக்கு. ட்ரை சில்லி போட்டுக்குவோம். பட்டை மிளகா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்குவோம். ஸோ இதுவும் ஒரு லெவல் வந்து குக் ஆயிடுச்சு. கறி லீஃப் போட்டுக்கலாம். நான் 2 கறி லீஃப் எடுத்து வச்சுருந்தேன், நான் 1 கறி லீஃப் தான் போடுறேன். நல்லா ஸ்டர் பண்ணி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். ஏற்கனவே கோழியில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டோம். இது இந்த மசாலாக்காண்டி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம், வாசனமாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், கொரியாண்டர் பவுடர், எல்லா மசாலாவும் கலந்து போட்டுக்குவோம். ஸோ எனக்கு பெரட்டுறதுக்கு வந்து வெட்னஸ் இல்லை, நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம கோழி வறுவல் செய்கிறப்ப தண்ணி அறவே பாய்க்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கிறப்ப உங்களுக்கு பத்தலைனாக்கா நீங்கள் கோழி பொரிச்ச எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வேகட்டும். நல்லா நேரம் மாதிரி மசாலா நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த கோழி துண்டு போட்டுக்குவோம். கோழி இறைச்சி போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லா இடத்துலையும் படுறப்ப. அனல் வந்து அடுப்பணல் குறை வச்சிங்க. இதில் பாருங்களேன், எண்ணெய் நம்ம ஊற்றினோம், எண்ணெய் இல்லை பாருங்கள் கீழே அடியில். ஸோ எல்லாம் ட்ராயாக இருக்குது. நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றினேன், நம்ம தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ எண்ணெயில் தான் வந்து வறுத்தெடுக்கணும் கோழி இறைச்சியை. ஸோ கரெக்டான எண்ணெயாக இருக்குது. இது ரொம்ப ஆயிலியாக ஒன்றும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோறு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார், பிரியாணி எது செஞ்சாலும் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த ஐட்டம் இது. இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா கலந்துருச்சு கோழி வறுவலில். உங்களுக்கு டேஸ்ட் ஒன்று கூடுதலாக வேணாக்கா எம்எஸ்ஜி ப்ளஸ் 1 டீஸ்பூன் போட்டுங்க. இது கம்பல்சரி இல்லை, இது ஆப்ஷனல் தான். நான் கிச்சாப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வீட்டில் சமைக்கிறது வேணான்னு விட்டாக்கா பரவாயில்ல, வேணாம். ஸோ போடுறது இருந்தால் கூட இது போட்டுக்கலாம், போட்டால் கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும்.
கருவேப்பிலை நான் கொஞ்சம் தூவி விடுறேன். கொரியண்டர் லீஃப் வந்து அறவே பாய்க்காதீங்க. பாய்க்கிறது இருந்தாக்கா கருவேப்பிலை பாயுங்க. ஏன்னா கொரியண்டர் லீஃப் நீங்கள் பாய்ச்சினாக்கா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் வறுவல் கேட்ரிங் ஸ்டைல் இஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க இங்கேயும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். இதோட அடுத்த நியூ வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.